வணக்கம். நல்லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு 3 விஷயத்தை பற்றி மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகள். 2வது, அருண் IPS அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதவி போட்டு கொடுத்தது. 3வது, பவன் கல்யாண் அவர் விஜய் அவர்களை பற்றி என்ன பேசினார்? கேலி பண்ணி பேசினாரா, கிண்டல் பண்ணி பேசினாரா, என்ன விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், 15 நாள் ஆச்சு. முதலமைச்சரா பதவி ஏற்று திரு விஜய் அவர்கள் 15 நாள் ஆச்சு. இந்த 15 நாள்ல நடந்த குற்றங்கள் அனைத்துக்கும் முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் காரணம். அவர் பதவி ஏற்றதுல இருந்து பல அட்டூழியங்கள், பல விஷயங்கள், பல கொலைகள், பல கற்பழிப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள், வெட்டுக்கள், குத்துக்கள், போதைப் பொருட்கள்னு பல இது அதிகமாயிடுச்சு 15 நாள்ல. எப்பவுமே இல்லாத அளவுக்கு நடந்துருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அவர்கள் தான். இதை கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஏன்னா இந்த அட்டூழியங்களை, இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சவங்க இந்த 15 நாள் குழந்தைங்க தான். பிறந்து 15 நாளான குழந்தைங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த குழந்தைகள் பிறக்கவே இல்லை. அவங்களுக்குலாம் என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. போன ஆட்சியில இருந்தப்போ, போன 5 வருட ஆட்சியில இவங்க எல்லாம் இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் இன்விசிபிள் மென்னு. இப்பதான் இவங்கெல்லாம் முளைச்சு வந்திருக்காங்க. அதனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணம். இப்படி கேவலமான அவதூறை பரப்பிக்கிட்டு திரியிறாங்க சில பேர். இதுல மக்கள்ன்ற பேர்ல சில பேர்கிட்ட மைக்க நீட்டி வேற பேசுறாங்க. அவங்க மக்கள் கிடையாது, நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க எல்லாருமே திமுக சொம்புகள். அந்த திமுக சொம்புகள் கிட்ட போய் மைக்க நீட்ட வேண்டியது, அப்படி பண்ணுவேன்னு சொன்னாரு, இப்படி பண்ணுவேன்னு சொன்னாரு, நாங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டோம்னு பொய் பேசுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே திமுக அனுதாபிகள். அவங்க போட்டது எல்லாருமே திமுகக்கு தான். ஆனா விஜய் அவர்கள் இப்ப ஜெயிச்சு உள்ள வந்தாச்சு. அவரை எப்படி அசிங்கப்படுத்துறது, அவரை எப்படி டீக்ரேட் பண்ணி பேசுறது, அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது நியூஸ் மீடியா மூலமா. அதை தாண்டி இந்த மாதிரி பரப்புங்க. அதான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் சொன்னாங்களே, ஓப்பனா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, என்ன வருதோ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. அதுதான் அது. அதோட ஆரம்ப காலகட்டம் இது. இன்னும் போக போக இது வீரியமாக்கிட்டே போகும். தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள தொண்டர்களுக்கு, தலைவர் விஜய் அவர்களின் ரசிகர்கள், மக்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் மண்டை கழுவு பாக்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, ஆமா இப்படிதான் இருக்கு போல, நம்ம தெரியாம ஓட்டு போட்டோம் போல, நம்ம பண்ணது தப்புதான் போல மண்டையை கழுவு பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க வீடியோஸோ ஷார்ட்ஸோ எடுத்து போட்டுக்கிட்டு தலைவர் இதை செஞ்சாரு, தலைவர் இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரியுமா போமான்னு பல பேர் கமெண்ட் போடுறாங்க. நாங்க சொல்லதாங்க செய்வோம். ஏன்னா தவறுகள்னு ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த ஓப்பனா எடுத்துட்டு பெருசாக்கி காட்டும் போது நாங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த காலகட்டத்துல நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருந்ததுன்னு அவங்கள லிஸ்ட் போட சொல்லுங்க. அதே மாதிரி எவ்வளவு தவறுகள் நடந்ததுன்னு லிஸ்ட் போட சொல்லுங்க. இந்த 15 நாள்ல என்ன நல்லதுகள்னு நாங்க சொல்றோம். அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்த 15 நாள்ல மக்கள் அவங்களுக்கு நடுவுல என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நாங்க சொல்றோம். இதை பார்த்து ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கனாலே நல்லாவே தெரியும் யார் அவதூறு பரப்ப ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த விளாத்திக்குளம் கேஸ் கற்பழிக்கப்பட்டு இறந்த அந்த குழந்தைக்கு அநீதி செஞ்ச அந்த மிருகத்தை தேடி கண்டுபிடிக்க அப்ப இருந்த காவல்துறைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 9 நாள் ஆச்சு. அந்த 9 நாள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு. சொல்ற அந்த கோவை சூலூர்ல நடந்த அந்த குழந்தைக்கு நடந்த அநீதியில 24 மணி நேரத்துல பிடிச்சாங்க அந்த 2 பேரையும். அவங்களுக்கு இப்போ இந்த விளாத்திக்குளம் கேஸுக்கு இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டாரு. இவங்களுக்கு கடுமையா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களும் அழுத்தம் கொடுத்திருக்காரு. அதே போல இதுக்கும் அவரு கண்டிப்பா கடுமையான தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதுல ஒரு வார்த்தை ஒரு குழந்தைக்கு அவர் வார்த்தை சொன்னாரா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கா இருக்கட்டும், அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியா இருக்கட்டும், இப்ப இந்த விளாத்திக்குளம் கேஸ் நடந்த அந்த குழந்தைக்கு நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி தரோம்னு ஒரு வார்த்தை சொன்னாரா ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடைசியா முதலமைச்சரா இருந்தப்போ? இந்த 15 நாள்ல இவர் என்னமோ செய்யக்கூடாது செஞ்ச மாதிரி போர்ட்ரே பண்ண பாக்குறாங்க. எவ்வளவு அவதூறுகள். நானும் ஸ்வைப் பண்றேன். முதலமைச்சர் நல்லது செஞ்சாருன்றதை விட அதிகமா இதுதான் பரப்பப்படுது. அவரு இப்ப இந்த சிஎம்டிஏ கூட எடுத்துக்கோங்க. அந்த சிஎம்டிஏல எவ்வளவு ஆக்கிரமிச்சாங்க. அது யாராவது போன வாட்டி பேசுனாங்களா அவங்க இதுல? அதுல இப்ப இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்கக்கூடாது, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, இதெல்லாம் தனித்தனியா வாங்காதீங்க, மொத்தமா இதுக்கு என்ன விலையோ அதை மட்டும் போடுங்க. டெண்டர்களுக்கு செக் வச்சிட்டாங்க. ஒரு இடத்துலயும் செக் போட்டுக்கிட்டே வர்றாரு தலைவர் விஜய் அவர்கள். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வெளியே போக 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 என்ன ஆகும், மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த 5 வருஷம் இல்லாம அடுத்த 5 வருஷமும் இவரையே முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துருவாங்க. இந்த பயந்தா இவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், மின்தடை பண்றது, தண்ணீர் வராம பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ப்ரூஃப் இல்லாம நீங்க எப்படி பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓப்பனா அந்தந்த ஏரியால இருக்கவங்க பேசுறாங்க போது பொதுமக்கள் போய் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க.
இப்ப வராது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்க. அந்த டைம் எம்எல்ஏ வந்த அப்புறம் வேற மாதிரி பதில் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட அந்த ஏனோதானோன்ற அந்த போக்கு, அந்த மனப்பான்மை இருந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை மாநகராட்சியில மேயர் ஆபீஸ்ல இன்னமும் தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம், முதலமைச்சர் ஆயிட்டாரு திரு விஜய் அவர்கள், அவருடைய புகைப்படம் மாட்டணும். ஆனா இப்ப வரைக்கும் மாட்டாம எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆபீஸ், சேலம் ஆபீஸ்ன்னு நினைக்கிறேன், மாநகராட்சி ஆபீஸ், அதுல போட்டோ ஓரமா வச்சிருக்காங்க. மேல கருணாநிதி, ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இவங்க 3 பேர் அவங்கள்ட்ட போட்டு வச்சிருக்காங்க போட்டோ. ஒரு முதலமைச்சர் இந்த டைம் யார் இருக்காங்களோ அவங்க போட்டோ அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல மாட்டி இருக்கணும். இது எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அதை எடுத்துக்க கூட அவங்களால முடியல. ஏன்னா அங்க வேலை செய்யறது திமுகவுக்கு வேலை செய்யறவங்க. டாஸ்மாக்கு ஏன் போராட்டம் பண்றாங்க? அவங்க வயிற்று பொழப்பு காசு போகுது இல்ல, 10 ரூபாய் கமிஷன் போகுது. எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க மக்களை. இதெல்லாம் மாத்திக்கிட்டு வராரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது, அதனால போராட்டம், அதனால போராட்டம், அதனால போராட்டம். செய்யற ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் அரசு. ஆனா அது வெளியே வந்துடக்கூடாதுல்ல, மக்களுக்கு அது போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல. அது போய் சேர்ந்துருச்சுன்னா மத்ததெல்லாம் அவதூறு பரப்ப முடியாதுல்ல. யாருக்காவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கோவை சூலூர் குழந்தைக்கு நடந்ததை பத்தி பேசுறீங்களா? தாவே கவிஞர் போன வாட்டி அவ்வளவு பேசுனீங்க, யார் பேசலன்னு சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஊடக சேனல்கள் அனைவரும், என்ன நான் உட்பட எல்லாருமே இந்த கோவை சூலூர் குழந்தையை பத்தி பேசி அது என்ன நடந்தது, அதுக்கு என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், இது நடந்திருக்குன்னு மொத்தமா பேசியாச்சு. ஆனா பேசலன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி பொய் பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனா இது எவ்வளவு பேக் ஃபயர் அடிக்கும்ன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. பொய் பிரச்சாரம் எத்தனை நாள் பண்ண முடியும் சொல்லுங்க? மிஞ்சி போனா 1 மாசம் பண்ணலாமா, 2 மாசம் பண்ணலாமா? அவர் ஆட்சி பண்ண விடாம அவருக்கு அங்க அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்க வாய் கூசாம நடக்கலாம் சொல்லுவாங்க, ஆனா செய்யறாங்க. பயம். எப்போ திமுக அதிமுக 2 பேரும் இணைஞ்சு, எதிரெதிரிகள் நாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இணைஞ்சு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவனை வர விடாம பண்ணலாம் அப்படின்னு ஒரு தனி மனிதனை எப்போ எதிர்க்கிறாங்களோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க அந்த தனி மனிதன் எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன். பல ஊடகங்கள்ல முதலமைச்சர் விஜய்னு சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குதுங்க. அது பத்திரிகையா இருந்தாலும் சரி, ஊடகமா இருந்தாலும் சரி. இந்த ஒரு மனிதன் ஜேம்ஸ் ராஜான்ற ஒருத்தரை ரொம்ப வல்கரா பேசினார் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து அப்படின்றதுக்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன? அப்போ உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்லயும் பல பேர் வல்கரா பேசுறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்க அப்ப கைது செய்யணும் தானே? ஏன் இப்படி ஒருதலை பட்சம்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த மனிதன் முதலமைச்சர் விஜய் அவர்களை மட்டும் இல்ல, முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் ஐயாவை பேசியிருந்தா இந்த நடவடிக்கை தான் எடுத்திருப்பாங்க. எடப்பாடி ஐயா முதலமைச்சரா இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் நடந்திருக்கும். ஜெயலலிதா அம்மாவோ இல்ல கருணாநிதி ஐயாவோ இருந்தாங்கன்னா நடவடிக்கை இன்னும் மோசமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தவறுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இதை செய்யறது. ஒரு பதவியில யார் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு வேணா முரண்கள் இருக்கலாம் அவங்க கிட்ட, அதை மாண்பா எடுத்து சொல்றதுதான் நம்மளுடைய கடமை. அதை விட்டுட்டு கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்றது தவறான விஷயம். நான் எல்லாரையும் தான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். அது தமிழக வெற்றி கழகத்துல அறியாத பசங்க செஞ்சாங்கன்னா கூட அது தவறுதான். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கவங்களும் நான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீடியோல கூட நான் சொல்லுவேன், தவறான வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அதனால அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்க தான் செய்வான். இதுல இப்போ ஒரு உருட்டுறாங்க, அவருக்கு மனநிலை சரியில்லை கொஞ்சம் அப்படின்னு. மனநிலை சரியில்லாதவர் தான் ஆப்பிள் கம்பெனில வேலை பார்க்கறாரா? மக்கள் எல்லாம் காது குத்தாம இருக்காங்க, புலக்கு காது குத்துறாங்க. அவரு பக்கா டிஎம்கே அனுதாபி. அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு கொந்தளிப்பு இந்த டிஎம்கேல இருக்கவங்களுக்கு. இப்போ அதுதான் சொல்ல வரும், அந்த டிஎம்கேல இருக்கவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு கோவம் கொந்தளிச்சு போய் கிடக்குது. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம மக்கள் மேல தப்பா முடிவு எடுக்கிறாங்க. அந்த தப்பான முடிவுகள் அவங்கள அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வரவிடாம பண்ணிடும். அது அவங்களுக்கு புரியல. அடுத்த விஷயம், அருண் ஐபிஎஸ் அவர்கள் காத்திருப்பு பட்டியல இருந்து இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாத்திட்டாங்க. பல பேருக்கு இதுல கான்ட்ரவர்சி இருக்கு, எனக்குமே இருந்து. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் இல்லைன்னு போய் சொல்ல விரும்பல. ஆமா, அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஒரு பரப்புரைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு ரோட் ஷோ பண்றதா இருக்கட்டும், எங்கேயாவது போனா இருக்கட்டும், கேஸு. எதையுமே மக்கள் மறக்கல, எதையுமே தமிழக வெற்றி கழகம் மறக்கல, எதையுமே முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறக்கவே மாட்டாரு. ஏன்னா மக்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. எதிரியை தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா இன்னும் அதிகமா தான் தவறு செய்வாங்க. அவனை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறு செய்ய யோசிப்பாங்க. இப்போ அந்த மனிதனை தூக்கி பக்கத்துல வச்சிருக்காரு, நீ செய்ய நான் பாக்குறேன்ற அளவுக்கு இருக்கு. அன்னைக்கு நைட்டு தான் போக்கிரி படம் பார்த்துட்டு இருந்தேன் நான். அந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த வில்லன் போலீஸ் ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல போலீஸா வேலை செய்யணும்னு சொல்லுவார். எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தயவு செய்து முதலமைச்சர் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அது யோசிக்காம அவர் செய்ய மாட்டாரு. இது பல பேர் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லி தான் போட்டிருப்பாங்க, அவர் கவனிச்சிருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னுத்தையும் படிச்சு பார்த்து தான் அங்க சைன் பண்றாரு. சும்மா ஏனோ தானோன்னு சைன் பண்ணிட்டு போகல. இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு படிச்சு பார்த்து சைன் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இவரை தூக்கி நம்ம போடுறோம் போது அவர் யாரு, என்ன அவருடைய
பின்புலன் என்ன, அவருடைய பேக் ஸ்டோரி என்னன்னு பார்க்காம பண்றது கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சுதான் உள்ள இதெல்லாம் யோசிக்க வச்சு எல்லாத்தையும் யோசிச்சுதான் உள்ள கையெழுத்து போடுறாரு. அவருடைய பிரசன்ஸ் இல்லாம அவர் பார்வைக்கு எடுத்துட்டு போகாம நடக்காது. நடந்ததுன்னா அங்க வேற மாதிரி நடக்கும். ஏன்னா அது அவர் திரைத்துறையிலையுமே அப்படிதான் வச்சிருந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு கீனா கவனிச்சுதான் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்காம அவர் பண்ணல. நிச்சயமா இதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்காது. 3வது விஷயம், பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதலமைச்சரா அவர் கிண்டல் பண்ணி பேசினதா, விஜய் அவர்களை ஆட்சியை கிண்டல் பண்ணி பேசினதா, அங்க அவர் கிண்டல்ன்றதை தாண்டி அவரு கொஞ்சம் வருத்தத்திலையும் பேசியிருக்காருன்னு தான் உண்மை. ஏன்னா அவரு 50 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. அவங்க எடுத்து போடுறது ஷார்ட்ஸ்ல ஒரு நிமிஷம் இல்ல 30 செகண்ட் வீடியோ. அந்த வீடியோ என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு சொல்றாரு, நான் 15 வருஷமா ரோட்ல தேஞ்சு அதாவது இப்படி கிரால் பண்ணிட்டே போவாங்கல்ல, அந்த அளவுக்கு நான் போய் அரசியல் செஞ்சேன். அந்த மாதிரி அரசியல் செஞ்சோம், என்னை யாரும் கண்டுக்கல. ஆனா இவங்க தமிழ்நாட்டு அரசியல்ல போட்டோ ஃபிளெக்ஸ் வச்சு ஹோலோகிராம் வச்சு சிஎம் ஆயிட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல, இது நல்லா இருக்கே. இந்த மாதிரி வச்சா சிஎம் ஆயிடலாம்னா நம்ம எல்லாம் கூட இதையே ட்ரை பண்ணி இருந்திருப்பாமோ அப்படின்றது ஒரு ஷார்ட். ஆனா வீடியோக்குள்ள ஃபுல்லா போய் பார்த்தோம் அப்படின்னா, ராஜமன்றியில நடக்கிற ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அங்க 50 நிமிஷம் பேசுறாரு. அவர் ஆரம்பிக்கிறது இந்த கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், என்ன நடந்தது, என்னன்னா நாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் உள்ள சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஏத்துக்க தகுந்ததா இல்லை. ஏன்னா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. இங்க மெயின் என்ன தெரியுமா, அவருக்கு பல பேர் நீ ஏன் இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணல, இந்த ட்ரிக்கு நீங்க ஏன் ட்ரை பண்ணல, விஜய் அவங்க மாதிரி ஏன் நீங்க பண்ணிடல, அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இப்ப சிஎம் ஆயிருப்பீங்க, நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கறதோட விளைவு தான் இந்த ஸ்பீச்ல அந்த ஒரு நிமிஷம் அந்த 2 நிமிஷம் பேச்சு. ஆனா அவர் என்ன ஃபேஸ் பண்ணாருன்றத அந்த வீடியோல சொல்றாரு. இந்த ரூம்குள்ள எதிரிகள் வெளியே இருந்து உள்ள வரணும்னா இங்க இருக்கிறவங்க கதவை திறந்து விட்டா மட்டும்தான் வர முடியும். அப்போ இங்க இருக்கிறவங்க முதல்ல கரெக்டா இருக்கணும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஆந்திரா பாலிடிக்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப ஈஸின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு இங்க இருந்தாதான் தெரியும். ஆந்திரா பாலிடிக்ஸ் எப்படி அப்படின்னா, அங்க மக்களுக்கு இருக்கிற தலைவர்களே முக்காவாசி தேவைகளை தீர்த்துடுறாங்க. என்டிஆரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் YSR இருக்கட்டும், இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃபை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க எங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு யாரும் பெருசா வெளியே வரல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்மள சினிமாவின் தீவிர ரசிகர்கள் இருக்காங்களான்னா இருக்காங்க. பவன் கல்யாணுக்கு ஒரு கிரேசியஸ்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க படத்துல மட்டும்தான் அவர் அப்படி பார்த்துருக்காங்க. நேர்ல அவர் அது மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணாரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் நிறைய இடத்துல உட்காந்து தர்ணா பண்றதும், வண்டி மேல ஏறி நிக்கிறதும், படுத்துக்கிறதும், ரோட்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் பல செஞ்சார். நடந்து போறதும், அவர் பின்னாடி ஒரு மாசா கூட்டம் போறதும், இதெல்லாம் செஞ்சாரு. நிறைய கத்துவாரு, செமையா கத்துவாரு. மைக்ல ஏறி அவர் பேசும்போது கேட்டீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, நான் யாரையுமே யாருக்குமே துரோகம் பண்ணல, யாரையுமே தப்பா பேசலன்னு. அவர் பேசும்போது நிறைய வார்த்தை விடுவார். அந்த வார்த்தைகள் என்னைக்குமே தலைவர் விஜய் அவர்கள் இங்க விட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் விட்டதே கிடையாது. யார் ஒருத்தரையும் பழிச்சு பேசுனது கிடையாது, யார் ஒருத்தரையும் திட்டினது கிடையாது. அவர் இல்லைன்னு சொல்றாருல்ல, அவர் பேசும்போது அந்த அக்ரெசிவ் தெரியும் உங்களுக்கு. ஆனா இவர் அது செஞ்சதே கிடையாது. இவருடைய அக்ரெஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, குற்றங்களை பிரச்சனைகளை எடுத்து சொல்லிதான் அக்ரெசிவா பேசுவார். அதே போல இவர் தலைவர் விஜய் அவர்கள் சும்மா அப்படி வந்துட்டுதான் பவன் கல்யாண் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படியெல்லாம் அவங்க வரல, அவர் பேர் மென்ஷன் பண்ணல, பட் அவர் அதை தான் மீன் பண்றாரு. இங்கே தலைவர் விஜய் அவர்கள் அவர் வித்து போட்டார் முதல்லயே. இந்த ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் மன்றம் மாறி, மக்கள் மன்றத்துல இருந்து அந்த மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் அவ்வளவு விஷயங்களை நுணுக்கமா கவனிச்சு எங்கெல்லாம் ஆரம்பிக்கணும், எங்கெல்லாம் இது பண்ணணும், எங்கே பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு அங்கெல்லாம் அவர் கரெக்டா காய் நகர்த்திட்டு வந்தார். அதனால தான் இப்போ இங்க நிக்கிறாரு மக்கள் முன்னாடி. மக்கள் இங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதிமுக அப்பா புளிச்சு போச்சு எங்களுக்கு இந்த அரசியல்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஆனா அங்க ஆந்திரால அவங்களுக்கு புளிச்சு போச்சுன்னு யாருமே சொல்லல. ஏன்னா வந்தவங்க முக்கால்வாசி நிறைய பண்ணாங்க மக்களுக்கு. அந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு அந்த இது பிடிக்கவே இல்லை. அப்ப எங்க நாடு நல்லாதான்ப்பா இருக்கு, எங்க ஊர் நல்லாதான்ப்பா இருக்கு, எங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்ற அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பீப்புள் சாட்டிஸ்ஃபைட் பீப்புள், அங்க இருக்கிற பீப்புள் அப்படி. ஆனா நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரியுது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இன்னும் தேவைப்படுது, இங்கெல்லாம் இவங்க பணம் அடிக்கிறாங்கன்னும் போது அந்த கோபம் வருது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்தது. அந்த புரிதல் அவருக்கு இல்ல. அந்த வார்த்தையை அவர் அங்க சொல்றாரு. பவன் கல்யாண் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்னன்னா, நான் வந்தப்போ எத்தனை டிவிக்கள் இருந்தது, எத்தனை சோசியல் மீடியாக்கள் இருந்தது. அதாவது அவர் 2009-11 அந்த டைம் பீரியட சொல்லி, அப்போ இவ்வளவு சோசியல் மீடியா கிடையாது, இவ்வளவு பூம் கிடையாது. ஆனா நாங்க
வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது கல்லுல இருந்து ஒரு செடி வளர்ந்தா எப்படி இருக்கும், கல்லுங்களுக்கு நடுவுல ஒரு செடி வளரணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளரணும், அப்படி வளர்ந்தோம். அப்படி பார்த்தா அந்த ஊர்ல, அதாவது அதே ஆந்திர பிரதேசத்தின் இதற்கு முன்னாடி முன்னாள் தலைவராக முதலமைச்சராக இருந்த என்டிஆர் அவர்களின் காலம் எப்படிப்பட்ட காலம், நம்மளுடைய இங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலமும் அதே போன்றது. இப்போ வந்து வெறும் ரேடியோக்கள் மட்டும்தான், டிவியில நியூஸ் ஒரு டைம் மட்டும்தான் வரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்டிஆர் அவர்கள் அவ்வளவு போராட்டங்கள் பண்ணாரு, நடந்தே டெல்லி, அவங்க டெல்லி சபைக்கு போனாரு, அவருடைய விஷயங்களை அவ்வளவு நிலைநிறுத்தினார். அவர் மேல மக்கள் வந்து அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. அவருக்கும் அதே கிரேஸ் தான். ஆனா இப்போ என்ன சொல்லுவாங்க, அவரும் அதே மக்கள் கிரேஸ்ல தான் வந்தவர் தான், கடவுளா பார்த்தாங்க என்டிஆர் அவர்களை. ஸோ இவரு வந்து இந்த 2009-11 வந்து இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம், நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இப்போ நினைச்சா கூட நான் போய் திருப்பி சம்பாதிக்கலாம், நான் வந்து எனக்கு என்ன இது, நான் விட்டுட்டு வரணும்னு, எனக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சு, எனக்கு என்ன பாப்புலாரிட்டி இல்லையா, நான் போய் நடிக்க முடியாதான்ற மாதிரி ஒரு இது மென்ஷன் பண்றாரு. அப்படி பார்த்தா கம்பேரிங் டு விஜய் அவர்கள், கம்பேரிங் டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், பவன் கல்யாண் அவர்கள் நடித்த படங்களும் கம்மி, அவருடைய ரெமன்யூரேஷனும் கம்மி, ஸோ கிரேஸும் கம்மின்னு தான் நான் சொல்வேன். அவர் இதனால என்ன தெலுங்கு பீப்புள் வந்து திட்டினாலும் பிரச்சனை இல்லை, இதுதான் உண்மை. இவர் இது எல்லாத்துலேயுமே மேலே எங்கேயோ இருக்காரு, பீக்ல இருக்காரு. அதை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன், நான் நடிக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் மக்கள் பணி செய்ய வரேன், மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்தாருன்னா, இவர் துணை முதலமைச்சர் ஆனப்புறம் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அது இதை கம்பேரே பண்ண முடியாது. அதே போல இங்க நடந்த திராவிட கட்சிகளின் போர்கள், இவர்களுடைய உட்கட்சி விவகாரங்கள்லாம் அவங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. அங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து மெத்த படித்த மனிதர், என்டிஆர் அவர்களின் மருமகன் அவர். அவரு வந்து அப்பவே கிராஜுவேட் படிச்சவர், 70s 80s நினைக்கிறேன், அந்த டைம்ல கிராஜுவேட் படிச்சவர், நல்ல ஒரு நிர்வாகத்தன்மையை வச்சிருந்த ஒரு மனிதர், செம்மையா பண்ணுவார். அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரு ஒரு விஷயத்தையும் மக்களுக்காக யோசிச்சு பண்ணாரு. இப்போ அவர் இங்க வந்து எப்படி 118ன்றது மெஜாரிட்டியோ, அங்க வந்து 88 சீட்டுகள் தான் மெஜாரிட்டி ஆந்திரால. இவங்க வந்து 88 சீட்டுகள் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம். இங்க அலைன்ஸ் வச்சாங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேசம் பார்ட்டி, பவன் கல்யாண் அவர்களின் ஜனசேனா பார்ட்டி, அப்புறம் பிஜேபி, இவங்க எல்லாம் அலைன்ஸ் வச்சு ஆந்திரால ஜெயிச்சாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் 113-15க்கு மேல அடிச்சிட்டாரு, 115 110 to 20 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, அந்த அளவுக்கு அடிச்சாரு சீட்ஸ். இவர் 21 சீட்டுகள் தான் அடிச்சாரு பவன் கல்யாண் அவர்கள். ஆனா இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஊர்ல நடந்த கதை, யாருக்கு முதலமைச்சர் யாருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க போன 5 வருஷத்துல நல்லாவே தெரியும். ஆனா இங்க அவருடைய பிள்ளை நரேஷன் இருக்காரு, அவருக்கே கொடுக்காம அவரும் அரசியல்ல தான் இருக்காரு. சந்திரபாபு நாயுடு அவர்களின் மகன் நரேஷ் என்பவர் அரசியல்ல தான் இருக்காரு, அவரும் அரசியல் பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு கொடுக்கல, துணை முதலமைச்சரா இன்னொரு பார்ட்டியோட தலைவருக்கு எடுத்து கொடுத்தாங்க. அவருக்கு கொடுக்கணும்னு அங்க அவசியமே கிடையாது. இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கவங்க பார்த்து கத்துக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தலைவர் விஜய் அவர்கள் இந்தியாவுக்கே ஒரு பெரிய முன்னுதாரணம் தான். அவர் நடிச்ச காலத்திலையும் சரி, அவருடைய மேனரிசம்ஸ்லயும் சரி, அவருடைய குணங்களையும் சரி, இப்போ அவர் நடந்துகிட்டு இருக்கிற விஷயமும், இப்போ அவர் ஆட்சி பண்ற விஷயமும் சரி, இது எல்லாமே ரொம்ப முன்னுதாரணமா தான் இருக்கு. இது மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்ற காரணம் தான் இங்க இருக்கிற கட்சிகள் பண்ற வேலைகள். சரி, இந்த பேக் டு இந்த விஷயம் வந்துடும். ஸோ பவன் கல்யாண் அவர்கள் வந்து பேசினது எல்லாமே அவருடைய ஒரு வெறுப்பின் உச்சம் தான். அதாவது தலைவர் விஜய் அவர்கள் மேல வெறுப்பின் உச்சம் கிடையாது. அவர் அத்தனை பேர் கேள்வி கேட்டு 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 அவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு தள்ளிட்டாங்க. நீங்க இதை பண்ணிக்கலாம், நீங்க இதை பண்ணிக்கலாம், நீங்க இதை பண்ணிக்கலாம். அவருக்கு என்ன தெரியுமா, நான் ஆல்ரெடி சொன்னது, அவருக்கு அந்த ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய விஷயம் ஒன்று ஹர்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேட்கும்போது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த கஷ்டங்கள் இவங்க கண்ணுக்கு தெரியல, இதை பத்தி பேசுறாங்கன்ற கவலையில அந்த ஸ்டேஜ்ல நின்றுகிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இனிமே யாராவது நீங்க இது இப்படி பண்ணிருக்கலாம், நீங்க அதை அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டேஜ் ஏற்றி நீங்க நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த பின்னாடி இந்த முதுகுல குத்துறது, இந்த சைட்ல குத்துறது எல்லாம் வேண்டாம், என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, நான் இது வரைக்கும் அமைதியா இருந்தா இனிமே அமைதியா இருக்க மாட்டேன்னு. இது மொத்தமும் அந்த மீட்டிங்ல கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அங்க இருந்தாங்க, கூட மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க எல்லாம் இந்த விஷயங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இந்த 2-3 விஷயங்கள் தேவையில்லாம தொட்டுட்டா இருந்தா நான் சொல்லுவேன், அதை சாதாரணமா கடந்து போயிருக்கலாம். நல்ல விஷயம், ஒரு அப்ரிசியேஷனோ இல்ல வந்து வாழ்த்துக்களோ சொல்லி முடிச்சிருக்காம அவர் வந்து இந்த ஹாலோகிராம் யூஸ் பண்ணதோ, கட் அவுட்னு யூஸ் பண்ணதோ, இன்னொரு விஷயமும் சொன்னார். அங்க வந்து தமிழ்நாடுன்றது ஒரே நாடு தான், அங்க வந்து எந்த பிரிவினையும் கிடையாது, ஒரே தமிழ் பாஷை தான். இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு, இங்க ஒரே ஒரு கேபிட்டல், அங்க வந்து 3 கேபிட்டல், எங்க ஆந்திரா தெலுங்கானா 2ஆ பிரிஞ்சு போய் கிடக்குது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு. இது எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் என்ன? இங்கெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு யோசிக்கிறது தவறான விஷயம், அவ்வளவுதான்.
அவருடைய அந்த விஷயம் மட்டும்தான் அவர் மாற்றி போற போக்குல ஏதோ பேசுவோன்ற மாதிரி பேசிட்டார். அதையும் எப்பவும் போல இந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், தலைவர் விஜய் அவர்களை பத்தி நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் இவர் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு? அதிமுக சேர்த்துக்கிறாரு, இவங்களும் சேர்த்துக்கிறாரு, அவங்களும் சேர்த்துக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு கட்சியோட தலைவனா இருந்தா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ அவர் ஒரு நாட்டுக்கே தலைவன் ஆயிட்டாரு. அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வரும்போது பல சாணக்கிய விஷயங்களையும் கத்துக்கணும். இது சாணக்கியத்தனம், அவ்வளவுதான். இதை வந்து தப்பா பார்க்காதீங்க. சாணக்கியரை பத்தி படிச்சிருக்கீங்களா? படிக்கலன்னா போய் படிச்சு பாருங்க. இது சாணக்கியத்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் அரசியல்ல முன்னுக்கு போக முடியும். அதுக்காக இவங்க செய்யற அட்டூழியங்கள் எல்லாம் இவர் வந்து சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துருவாரு, மன்னிச்சு விடுவாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. முதலமைச்சர் விஜய் அவர் கண்டிப்பா அதுக்கான செக்குங்க அங்க வச்சிருப்பாரு. அது தெரியாம வெளியே உட்காந்துட்டு குய்யோமையும் கதறது ஒரு புண்ணியமும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா போங்க, ப்ராப்பரா வாங்க, சட்டப்படி என்ன செஞ்சாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். சட்டத்தை மீறி ஒரு அடி எடுத்து வச்சாலும் கிழிச்சு எடுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு பார்ப்போம். மேலும் பேசுவோம். நன்றி.